ஆரம்பிச்சிடும். ஒரு 9 மணிக்கு செல்வா கூப்பிட்டு, செல்வா இந்த மாதிரி ஒரு ரூம் போகுது, சப்போஸ் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கடன்னு பரவுச்சுனாக்கா பேனிக் ஆனாங்கனாக்கா பெரும் பிரச்சனை ஆகிடும், அதனால் பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சார் இப்போ தான் சார் ஆரம்பித்து சூடு பிடிச்சி போகுதுன்னு. இல்லை கரெக்ட் செல்வா, எல்லாம் ஓகே. இல்லை 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சுருக்கோம், பேக்கப் பண்ணணுமா அப்படின்னா. இல்லை செல்வா, பேனிக்கில் ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை வரும், அதனால் பெரிய கலாமட்டி நீ அதனால் அதை யோசிக்காத, நீ பேக்கப் பண்ணிவிடு பரவாயில்ல அப்படின்னு சரி பேசிவிட்டு, சரி 2 ஷாட் இதில் வேணாம், ஹைட் இருக்குது, அவங்க இதையும் அதையும் ஒன்றா ஆக்கிடுறாங்க, அதனால் பிரச்சனை வேணாம், நம்ம பேக்கப் பண்ணிடலான்னு. சரி ஓகேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாமல் பொண்ணு ஒருத்தரையாக கூப்பிட்டு, சரி கிளம்பு. ஏன்னா ஒரே இடத்துல சொன்னாக்கா பேக்கப்னாக்கா எல்லாம் தப்புன்னு ஆகும். இதான் நான் போட்டெல்லாம் வர வச்சுருங்கன்ட்டேன். அந்த போட்டு வந்தவொடனே இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நியூஸ் அதுக்குள்ளேயும் உள்ளர பரவிச்சு பேக்கப்பு அப்படின்னு சொல்கிறதுலும் எல்லோரும் யார்கிட்ட பேக்கப்னு சொல்லாமல் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயும் ஒரே கேஸ் ஆகி அவனுக்கானோ இவனுக்கானோ எல்லாம் கத்த ஆரம்பித்தாங்க. இந்த கத்தலில் என்ன பண்ணிட்டாங்க, லைட்டு ஜென்ரேட்டர்லாம் கரையை தாண்டி அந்த பக்கம் இருக்குது, கேட்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டா பெரிய சத்தம், ஒரே கலாட்டா அப்படின்னு பயந்துக்கிட்டு. அதாவது 20 பேர் ஏற வேண்டிய போட்டில் 40 பேர் ஏறுறாங்க. எஸ்கேப் நைட்டு எதுவுமே தெரியாது. வேணும் கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, உங்களெல்லாம் அமுச்சிட்டு தான் கடைசியாக தான் நாங்கள் போவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாக்கா. சாப்பாடு வேறு வந்துச்சு. சாப்பாடுக்குன்னா யார் உயிர் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு சொல்லிட்டு எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாம் ஏறி அந்த கரையில் போயிட்டாங்க. அந்த கரைக்கிட்ட போகும்போது ஏதோ ஒரு போட்டு மட்டும் கவுந்துருச்சு, ஆனால் ஆளுக்கு ஒன்றும் ஆகலை, எல்லாம் சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் போகும்போது சொன்னால் எத்தனை பேர் ஏறிங்க, யார் யார் ஏறிங்க, அவங்க ரிலேட்டிவ் உங்களை ஃப்ரெண்டு யார் இருந்தானாக்கா அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு கடைசியாக போட்டில் தான் நானும் செல்வாங்க எல்லாம் கிளம்பி போய் இறங்கும். சரி இறங்கிட்டு என்ன அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேக்கப் பண்ணுறோம், தேவையில்லாமல் ஒரு ரூம் வரும், சரி விடுங்க, அது பேனிக் ஆச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லி விட்டாச்சு.